வணக்கம். லைஃப் ஸ்கை கோயம்புத்தூர். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை திரு ஆனந்த் சாரத் அவரோட தோட்டத்தில் இருக்கோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வால்வ் ஆட்டோமேஷன் அமைச்சு கொடுத்து இதோட 2 வருஷத்துக்கு மேலாச்சு. அதை பற்றி அவர்கிட்ட எப்படி ஓடிட்டுருக்கு, அதோட பயன்பாடு எப்படி, அதோட முக்கியத்துவத்தை பற்றி என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறோம். வாங்க அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, என் பேர் ஆனந்த். நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா உடுமலை டவுனு ஒரல்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை பொறுத்தளவில் எல்லாமே கோகனட் ட்ரீஸ் தான் வச்சுருக்கோம். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி லைஃப் ஸ்கேலை பற்றி கேள்விப்பட்டோம். அப்போ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பிரதர் போட்டிருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவரோட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி தான் அப்புறம் நம்ம இந்த பர்டிகுலர் ஆட்டோமேஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை போட்டிருந்தோம். ஒரு 3 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம். டோட்டலாக வந்து நம்மளோட ஃபீல்டை சர்வே பண்ணி என்ன மாதிரியான ஸ்டார்டர் நம்மளுக்கு வேணும், என்ன மோட்டர் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது எல்லாமே வந்து அவங்க அனலைஸ் பண்ணி ஃபீல்டை ஒரு நாள் தரவாக செக் பண்ணி எந்த மாதிரி ஒயரிங் எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து கொடுத்தா பெட்டராக எல்லா மரங்களுக்கும் பாயும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இவ்வளோ வால் போட்டுக்கலாம் சார், இப்படி இருக்கும், இவ்வளோ ரீச் இருக்கும், இவ்வளவு நம்பர் ஆஃப் இது தேவைப்படுது அப்படின்னு எல்லாமே ஒயர்லெஸ் எல்லாமே தேவைப்படுதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் கொட்டேஷன் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த ஃபீல்டு ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்கோம். இதனால் வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஒன்றும் பெரிய ஒரு சிரமமெல்லாம் எதுவும் இல்லை. ஆள் இல்லாத பிரச்சனைகளுக்கு இது கொஞ்சமே ஒரு தீர்வாக இருக்குது. நம்ம எங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே இது நம்ம வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அவங்கள எல்லாம் அப்ளிகேஷன் பேஸ்டு மொபைல்லேயே எல்லாமே வந்துடுது. அதுலேயே நம்ம எந்த மொபைல் வேணாலும் போட்டுக்கலாம். iOSனாலும் ஆப்பிள் ஃபோன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை இதில் ஆண்ட்ராய்டு இதுலேயும் ஆப் எல்லாமே ரெண்டுலேயுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நான் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை நான் இல்லாத போது நான் ஏதாவது ஒர்க்கில் இருக்கும் போது அவங்களே ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ஆட்டில் ஆன் பண்ணிக்கிறாங்க, ஆஃப் பண்ணிக்கிறாங்க. எந்த கேட் வால் பாயுது, எந்த கேட் வாலில் தண்ணி போயிட்டு இருக்குது, அதுக்கான டைமிங் செட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரன் கொடுக்குறது, எல்லா ஆப்ஷனும் அந்த ஆப்லேயே இருக்குது. நம்ம ஃபீல்டுக்கு தான் வந்து மோட்டர் ஆன் பண்ணி விடணுங்கிற கான்செப்ட் இப்போ இல்லை. இப்போ எல்லாமே இவங்க டெக்னாலஜினால் கொஞ்சம் ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு சில சமயங்கள்லாம் ஆள்காரங்கள்லாம் வந்து டைமுக்கு வந்து வரமாட்டாங்க, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டோடு இருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம வாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு ரன் ஆகிட்டுருக்கோம். அவங்க மீன் டைமில் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற டைமை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக, ஏன்னா விவசாயிகளுக்கு பொறுத்தளவில் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிசிட்டி டைம் தானே. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த டைமை நம்ம வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோமேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவில் பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளங்கள் எதுவும் வர்றதில்லைங்க. வந்தாலுமே அவங்க நல்லா ரேப்பிட் ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. அவங்களோட சர்வீஸ் டீம் அந்தளவுக்கு ரிலையபிளாக இருக்காங்க. எப்போ கூப்பிட்டாலும், ஃபோன் காலில் கூப்பிட்டாலும் அவங்க டக்குன்னு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதில் எல்லாம் நம்ம வந்து நேரில் தான் வந்து பார்க்கணுங்கிறதில்ல. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாச்சுன்னா எவ்வளோ வோல்டேஜ் பாஸ் வந்துட்டுருக்கு, என்ன ஆம்ஸ் நம்ம வச்சா கரெக்டாக இருக்கும், மோட்டரை எந்த கண்டிஷனில் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்றாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டக்குன்னு அந்த ஃபியூஸ் போகிறது அந்த இதெல்லாமே ப்ராப்ளம் வந்து எதுவுமே வர்றதில்லை. நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா போரோட ஸ்டார்டரையும் வந்து இன்டர்லிங்க் பண்ணதுனால ஸோ அதுவும் வந்து நம்ம நைட் நேரமெல்லாம் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இங்கே வரங்கிறது அவசியம் இல்லை, நைட்லேயே ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுவும் நம்ம இங்கே ஆப்ஷன் பண்ணி வச்சுருக்குறோம். அது ஒரு சிங்கிள் பேக்கேஜாகவே அவங்க எல்லாமே இன்டர்லிங்க்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா கம்பேரிஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மேனுவலுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்னால் நம்ம டைம் செட் பண்ணுறதுனால 1 மணி நேரம் 90 நிமிஷம் 120 நிமிஷம் செட் பண்ணுறதுனால தோட்டமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவனாக பாயுது. முன்ன வந்து ஆள்காரம் எடுத்து விடும்போது அவனோட லைக்கிங்னஸுக்கு இந்த கேட் வால் இந்த டைம் பாஞ்சா போதும், அந்த டைம் பாஞ்சா போகுதுன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து கரெக்டாக கொடுக்காம இருந்தாங்க. அப்போ வந்து ஈல்டும் வந்து மிஸ்மேட்சாக இருந்தது. இப்போ ஈவனாக எல்லா டைமும் வந்து பாயும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது திருப்தியாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து பரஸ்பரமாக எல்லாத்துக்கும் நம்ம பாய்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ளேயே ஒரு இதாகுது. ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் இதில். பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே ஒயர்லெஸில் போகிறதுனால அது ஒரு காம்படிட்டரை விட இவங்க கொஞ்சம் ஒரு வேல்யூ அடிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி R&D பண்ணி தான் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் இவங்களோட லைஃப் ஸ்கேலுங்கிற கம்பெனியோட. டெக்னாலஜி வால்வு பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பைப்லைன் மேனுவலாக இருக்கிற பைப்லைன்லேயே நம்ம ஆட்டோமேஷன் போட்டிருக்கிறோம். இவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பால் வால்வு கான்செப்ட்டு. அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பைப்பு நம்ம பதிக்கணும், எக்ஸ்ட்ரா பைப் போட்டு நம்ம புதுசாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை.
ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம செலவுகளை வந்து ரொம்பவே குறைச்சி இருக்கிறதுல எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணணுங்கிறத அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து 2 தோட்டம் இருக்குதுங்க. அந்த தோட்டத்திலிருந்து தண்ணி வந்து இந்த மெயின் தோட்டத்துக்கு தண்ணி ரெகுலர் எடுத்து விடுவோம். அங்கேயும் வந்து இவங்களோட டெக்னாலஜி தான் போட்டு ஸ்டார்டரில் போட்டு பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே ஆன் பண்ணி விட்டுறோம். அந்த தோட்டத்துலேருந்து 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பைப்லைனில் ட்ராவல் பண்ணி இந்த கிணத்துல வந்து விழுகுது. நம்ம விழுகிற டைமிங்கு அது எல்லாமே தெரிஞ்சு இங்கேயும் ஆட்டோமேட்டிக் பண்ணதுனால இங்கேயும் வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி தண்ணி எவ்வளோ நேரம் விழுந்திருக்குதுன்னு பேஸ் பண்ணி அங்கே நம்ம இங்கெல்லாம் நம்ம பாய்ச்சிட்ருக்குறோம். ஸோ எல்லாமே எண்ட் டு எண்டு அவங்களோட சர்வீஸ் வந்து நம்ம தோட்டத்துக்கு இருக்குது. யாராவது நேரில் வந்து ஃபீல்டை பார்க்கணும், எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எப்போனாலும் வந்து பாருங்கள், வந்து பார்த்து நீங்கள் பெனிஃபிட் ஆகிக்குங்க அது ரிலேட்டடாக. தேங்க்யூ.